நாம் கடவுளை வழிபட தொழுது கொள்ள ஆராதனை செய்ய ஆலயங்களுக்கு செல்கிறோம், அவரவர் ஆலயங்களுக்கு. இன்றைய ஆலயங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கட்டுறாங்க, பல கோடிகளில் பல வண்ண விளக்குகளோடு ஜொலிக்குது. மேடை, பெரிய மேடை, சேர்ஸ், நிறைய ஏசி, இப்படி கார் பார்க்கிங் இடம், இப்படியெல்லாம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடமாக இன்றைக்கி பணம் இருக்கிறவங்க கட்டுறாங்க. இப்போ இந்த கட்டிட சபைகளை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? நம்ம ஜான் ஜபராஜ் அவருடைய சபையை கட்டுறதுக்கு என்னென்ன செஞ்சார், அவர் என்ன சொல்கிறாரு கேட்போம் வாங்க. ஏற்கனவே இருக்கிற அந்த சின்ன உபயோகத்தில் இல்லாத, யூஸில் இல்லாத ஒரு சின்ன பில்டிங், அந்த மொட்டை மாடியில் ஒரு 2/4 தான் இருந்துச்சு அந்த பில்டிங். அது ஏற்கனவே அந்த இன்டீரியர்லாம் இடிஞ்சு போய் தான் இருந்தது. நீங்கள் அதை இடிச்சிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை கட்டிக்கோங்க, உங்கள் காசில் கட்டிக்கோங்க. ஆனால் உங்கள் காசில் நீங்கள் எவ்வளோ கட்டுறீங்களோ அதை நான் அட்வான்ஸ் தொகையாக எடுத்துக்கொள்கிறேன்னு அந்த நபர் வாக்கு கொடுக்குறாரு. அவர் வாக்கு கொடுத்ததுனால, அவருடைய மகனும் என் கூட இருந்ததுனால, அந்த நேரத்தில் கிங்ஸ் ஜெனரேஷன் சபையில் இணைய விரும்பின சில குடும்பங்கள் இருந்தாங்க. அந்த குடும்பங்களோடு நாங்கள் பேசி நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்து அது எவ்வளவு தொகையாகும் நாங்கள் கணக்கிட்டு அந்த தொகையை நாங்கள் ஆன்லைன் மெம்பர்ஸ்டே நாங்கள் கலெக்ட் பண்ணி என்னுடைய பணமும் ஒரு பெரிய தொகையை போட்டு போத் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் நாங்கள் பில் பண்ணுறோம். எக்ஸ்டீரியரை பில் பண்ணுறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு மேலே, குறைஞ்சது ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் செலவாயிருச்சு. ஏன்னா ஏற்கனவே இருந்ததை இடித்து நாங்கள் தான் அதை காலி பண்ணோம். அதை இடித்து அங்கேருந்து க்ளீன் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் அந்த இடத்துல புதிய ஏற்கனவே இருந்த செவர்லேருந்து அதிகமாக நாங்கள் கட்டி அதன் பின்பதாக நாங்கள் ஷீட் போட்டு எல்லாம் செய்தோம். இது போக தான் இன்டீரியர். ஸோ எக்ஸ்டீரியர் மட்டுமே கிட்டத்தட்ட நாங்கள் 15 லட்ச ரூபா செலவு பண்ணோம். அவங்க முதல்ல சொன்ன வார்த்தை, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அதை நாங்கள் அட்வான்ஸ் தொகையாக எடுத்துக்கொள்கிறோம். இதை சொல்லும்போது அவர் பையன், அதாவது என்னுடைய அசோசியேட் பாஸ்டர் என் கூட இருந்தார். அவர் இருக்கும்போது நாங்கள் கட்டுறோம். அப்புறம் பத்திரம் போடுற அன்னைக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு போய் சொல்கிறோம். ஆனால் அவங்க அப்பா வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த அக்ரிமெண்ட்டை போட்டு கொண்டு வராரு. இது நடக்கும்போது என்னோட பிரதர் இம்மானுவேல், திருநெல்வேலியில் ஜெகவானிசி பில்டர்ஸுடைய ஃபவுண்டர் அண்ணன் இம்மானுவேல் அண்ணன் இருக்காங்க. அப்புறம் நம்முடைய பில்டிங் கீழே ஒருத்தர் துணி கடை வச்சுருக்கிறாரு, பிரதர் பால் அப்படின்னு. அவர் எங்கள் கூட வந்தார். நாங்கள் அவங்க வீட்டில் போய் நாங்கள் அக்ரிமெண்ட் போடுறோம். அக்ரிமெண்ட் போடும்போது அந்த அக்ரிமெண்ட்டில் அவங்க அப்பா வெறும் 2 லட்ச ரூபான்னு எழுதிட்டு வர்றாரு, மனசாட்சி இல்லாமல். ஜான் ஜபராஜ் சபையை கட்டணும்னு விருப்பப்பட்டு அவருடைய சபை ஆட்கள் தெரிஞ்சவங்க, அவர் கூட இருந்தவங்கெல்லாம் சொல்லிட்டு ஒரு இடத்த பார்க்குறாரு. அது ஒரு பாழடைந்த பயன்படாத ஒரு கட்டிடமாக இருக்குது. அந்த கட்டிடத்துக்கு உரிமையாளரை போய் சந்தித்து அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இதை சரி பண்ணி நீங்கள் சர்வீஸ் நடத்துங்க, அந்த அட்வான்ஸை நான் அட்வான்ஸில் கழிச்சிக்கிறேன், நீங்கள் எவ்வளோ தொகை செலவு பண்ணுறீங்களோ அதில் நான் அட்வான்ஸில் கழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இவர் ஜான் ஜபராஜ் என்ன செய்கிறாரு, சரி சொல்லிட்டாரு அப்படின்ற நம்பிக்கையில் எல்லா காசையும் போட்டு, இவருடைய காசு மற்றவருடைய காசு எல்லாத்தையும் போட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டார். அது ஒரு ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்த பில்டிங்கை ஒரு நல்லா புதுசாக பண்ணிட்டார். அப்போது அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு, அந்த உரிமையாளர்கிட்ட போயிட்டு, இவ்வளோ செலவாச்சிங்க, ஒரு 15 லட்சம் செலவாச்சிங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னப்போ அவர் நான் சொல்கிற ஒரு 2 லட்சத்தை தான் அட்வான்ஸ் எடுத்துக்கிறார். அப்போது இந்த 15 லட்சம்ன்றது திரும்பி வராத காசு. 15 லட்சம் போட்டாருன்னா திரும்பி போகும்போது திரும்பி அவர் கொடுத்துருவார். ஆனால் இங்கே 2 லட்சம் தான், 13 லட்சம் வேறு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்ற கணக்கு தான் இது. அப்படி தானே? இப்போது இந்த கட்டிட சபைகளுக்காக எவ்வளோ செலவு பண்ணுறாரு பாருங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாஸ்டர்களும் அவங்களுடைய சபை ஆட்களை கிட்ட பணத்தை வாங்கி கட்டிட சபைகளை கட்டுறாங்க. இதனால் என்ன பிரயோஜனங்க? இதை பற்றி பைபிள் என்ன சொல்லுதுங்க? இந்த கட்டிட சபைகளை இன்றைக்கி பிரம்மாண்டமாக கட்டுறாங்க. அந்த கட்டிட சபையில் என்ன நடக்குது? ஆண்களும் பெண்களும் போகிறாங்க. வாலிப ஆண்கள் வாலிப பெண்களை பார்ப்பாங்க, வாலிப பெண்கள் வாலிப ஆண்களை பார்ப்பாங்க. ஒரு சைட் அடிக்கிற இடமா போச்சு இன்றைக்கி சர்ச்சு எந்த இடமா போச்சு? இப்படி தான் போச்சு. அதுக்கப்புறம் திருமணம் வரைக்கும் போயிடும். இதுக்குள்ளே படிப்பு கட்டுறோம், தன்னுடைய ஆரோக்கியம் கட்டுறோம், எல்லாத்தையும் எழுந்து நிற்பாங்க இன்றைக்கி இந்த மாதிரி கட்டிட சபைகளால். இந்த பைபிள் கட்டிட சபைகளை ஆதரிக்குதா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் மார்க் இங்கே இருக்குது. இவ்வளோ சபைகள் இருக்குது, இவ்வளோ பேர் சர்ச்சுக்கு போகிறோம். கிறிஸ்டின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இதனால் நம்ம அடைந்த பலன் என்ன? நம்ம இப்போது 1000 லட்சமாக போட்டு நம்முடைய வருமானத்தில் 10 ஒரு பங்குன்னு சொல்கிறதுக்குள்ள 10 ஒரு பங்கு கொடுத்து எக்ஸ்ட்ராவாக காணிக்கை கொடுத்து
பாஸ்வேர்டு பாக்கெட்டில் துருக்குறோம். அப்படி காசு எடுத்து போய் பாஸ்வேர்டு பாக்கெட்டில் வைக்கிறோம். என்னங்க காணிக்க இந்த கட்டடத்தை கட்டுது, பெரிய கட்டடத்தை கட்டுங்க, பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லி காணிக்க போய் நம்ம அவருடைய பாக்கெட்டில் வைக்கிறோம். அவங்களும் பயமுறுத்தி ஆசை காட்டி மோசம் போக்கி நம்மளே பணத்தை பிடிங்கி பெரிய கட்டடங்களை கட்டுறாங்க. ஆனால் இந்த கட்டடங்களுக்கு காணிக்கை கொடுக்கும் நபர்களோட நிலைமை என்ன? எல்லாரும் சொந்த வீட்டில் இருக்காங்களா? பல கோடியில் இப்போ பிரம்மாண்ட கட்டடம் கட்டுறாங்க, சர்ச்சு கட்டுறாங்க. இப்போ அந்த சர்ச்சுக்கு வரவங்களெல்லாம் இப்போ நல்ல சொந்த வீட்டோடு இருக்காங்களா? கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்களா? வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறாங்களா? அப்போ இந்த சபை என்றது, சர்ச் என்பது எதை குறிக்குது? இது சபைன்னா அது கட்டிடம் தான் சபை. அதுதான் அங்கே போய் ஆராதிச்சா தான் அதான் ஆராதனை அப்படின்னு வச்சுக்கிறாங்க இந்த கிறிஸ்தவர்கள். அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எல்லாருமே கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் கூட இப்படி தான் நினச்சின்னு ஓடிங்கிறாங்க அவங்க வழியில். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? இந்த சபையை எது கூட ஒப்பிடுதுன்னா நம்முடைய சரீரத்தோடு ஒப்பிடுது. இந்த சபை என்பதற்கு நாம் சரீரம் தான் சபை. இந்த உயிருள்ள சபை, நடமாடும் சபையை தான் பைபிளில் சபை என்கிறது. மற்றபடி இந்த அசையாத, பேசாத, பார்க்காத இந்த கல்லாலான கட்டிடத்தை சபையாது ஏற்றுக்கிறதே கிடையாது. அன்றைக்கே இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் இடிச்சு போட்டார், இடிப்பேன்ட்டு போனார், அங்கே இருக்கிறவங்களாம் அடித்து விரட்டினார். இன்றைக்கும் அப்படி தான் நடந்துக்குது. இன்றைக்கும் அதே ஆட்கள் உள்ள நுழைஞ்சி மக்களுடைய காசெல்லாம் பிடுங்கி வியாபார அளவில் போயிட்டு இருக்கு. அந்த கல் மேலே கல் வச்சு ஒரு கட்டடத்தை கட்டி இன்றைக்கி அது விக்கிரகமாக மாறிப்போச்சு. கல்லைத்தான் வழிபடுறாங்க, கர்த்தரை வழிபடல. இப்படி இந்த கல்லாலான கட்டடத்தில் உட்காந்து கல்லை தான் வழிபடுறாங்க, கர்த்தரை வழிபடல. கர்த்தரை வழிபட்டுமானா நமக்கு சொந்த வீடு இருக்கும், கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம், ஒரு வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தரை உண்மையிலே கர்த்தருடைய கோட்பாடு நம்ம பின்பற்றோம்னா அது என்னன்னு தெரிஞ்சு நமக்கு நிம்மதியான வாழ்க்கை இருக்கும். கர்த்தருடைய கோட்பாடு நம்ம ஆராய்ந்து அறிஞ்சோம்னா நம்முடைய குடும்பங்கள் பிரிஞ்சு போகாது. இதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. அதே கட்டடத்தில் போய் உட்காந்துன்னு கை தட்டின்னு 4 பாட்டு பாடி எகிரி குச்சின்னு இருக்கிறதுல ஒரு பயணம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை, பைபிள் சொல். இது வீணர்கள் வீணா நேரத்தை கழிக்கிறாங்க, வீணா நேரத்தை கழிச்சு தன்னுடைய சக்தி பலத்தையெல்லாம் வீணாக்குறாங்க. நம்ம சம்பாதிக்கிறது கொஞ்சம் பணம், இன்னைக்கு அதை எடுத்துகிட்டு போய் காணிக்கின்ற பேரில் கொடுத்துரும். பைபிளில் 10 பங்கு கொடுத்துருச்சு சொல்லிட்டாங்க, அதனால் ஜான் ஜெபராஜ் மாஸ்டர்கிட்ட நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம போய் கொடுத்துட்ருக்கோம். இந்த தசம பாகம் என்பது நாம் எதிர்காலத்துக்கு எடுத்து வைக்கணும். நம்ம எதிர்காலத்தில் என்னென்ன தேவைகள் இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம இப்போ பணத்தை சேர்த்து வைக்கணும். நம்மளுக்கு வாழ்க்கைக்கு, கட்டடத்துக்கு கிடையாது. நம்முடைய வாழ்க்கை எனும் கட்டடம் அது சிறப்பமாக ஆடாத, பற்றாக்குறை இல்லாத, வியாதி இல்லாத இருக்கிறதுக்கு நாம் எதிர்காலத்தில் பணத்தை சேர்த்து வைக்கணும். இந்த சரீரமாகிய சபை பசியால் வாடாத இருக்கிறதுக்கு பணத்தை பேங்க்கில் சேர்த்து வைக்கணும். அதுதான் தசமபாகம். ஏன்னா அந்த கல்லாலான கட்டிடத்துக்கு எடுத்துன்னு போய் காணிக்க கொடுத்துன்னு அதில் ஒரு பாஸ்டர் நியமிச்சுக்கின்னு அங்கே போய் காணிக்க கொடுத்துன்னு அவர் பல பேருக்கு அந்த சர்ச்சில் அவருக்கு பல பிரச்சனைகள், பாஸ்டர்களுடைய குடும்பம் பிரியுது, ஒரு பாஸ்டர் இன்னொரு பெண்ணோட போயிடுறாரு. இப்படியெல்லாம் நடக்குது. நம்ம கேட்டு ஜான் ஜெபராஜ் மட்டும் இல்லை, நிறைய பாஸ்டர்கள் இப்படி இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம புதுசாக ஒன்று நம்ம ஜான் ஜெபராஜ் தான் செய்கிறார், இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி தான் செஞ்சுக்கணும். ஏன் இந்த கட்டிட சபைகளால் காலை வச்சாவே நம்முடைய பிரச்சனைகள் வரும். இவங்களுடைய கட்டிட சபையில் உள்ள சொல்கிற பிரச்சனத்தை கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை தான் வரும். ஏன்னா பைபிள் ஒரு வாழ்வியல் புத்தகம். நம்முடைய வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போங்க, உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சரியாக வாழ்ந்துட்டு போங்க, உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செய்யுங்க, அதுவே கடவுள். நம்முடைய கடமையே கடவுள் என்கிறது பைபிள். நான் சொல்லுவேன் இதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. ஆனால் நம்ம என்ன செய்யணுமோ, ஆதி காலத்துலேருந்து இயேசு கிறிஸ்து என்ன ஒரு சர்ச்சை கட்டிட்டு போனாரா? கட்டின சர்ச்சை இடிபட்டு போனார். இப்படி இந்த கட்டிட சபையால் நம்முடைய காலங்களும் நேரங்களும் காசுகளும் தான் இன்றைக்கி விரயமாகி இன்றைக்கி கஷ்டத்தின் பிடியிலும் கடனின் பிடியிலும் நம்ம சிக்கி தவிக்கிறோம். வேற ஒரு வேலை இங்கே நடக்கலை. ஏன்னா வேற ஒரு வேலையை இங்கே இந்த சபை என்ற ஒரு வார்த்தையால் நம்முடைய சந்ததியை அழிது. இப்படி இந்த சபை என்ற வார்த்தையால் நம்முடைய சந்ததிய தலைமுறையை இன்னைக்கு அழிச்சிட்டு இருக்குது. ஏன்னா மரணங்கள் இது குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாலே இன்னைக்கு 6 வயசுலேயே போயின்னு இருக்காங்க. இப்படிலாம் இந்த சபைக்கு போகிறதுனால, ஏன் சபைக்கு போகிறதுனால அங்கே போய் சக்தி போகுது. அங்கே சபையில் போய் நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ஒரு வார்த்தையும் சொல்கிறது கிடையாது.
ஏன்னா சரீர பராமரிப்பை பற்றி இந்த சர்ச்சை சபையில் ஒரு வார்த்தை சொல்கிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் வியாதி இல்லாத இருக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யுங்க, நீங்கள் கடன் இல்லாத இருக்கிறதுக்கு இதெல்லாம் செய்ய யாரும் சொல்கிறது கிடையாது. கைத்தட்டி பாட்டு பாடு கண்ணு போடு காணிக்க போடு, அதுதான் இங்கே ஓடிங்கிற வேலை. மனிதனுக்கு பயன்படாத பைபிள் விளக்கத்தை இன்னைக்கு காலகாலமாக நேரம் ஓடி ஓடி நம்ம கேட்டுன்னு இருக்கோம். அவங்களும் ஏதோ உண்மையாக சொல்கிறோம், பைபிள் நல்லா சொல்கிறோமோ அப்படின்னு வச்சுக்கிறாங்க இந்த காலத்து பாஸ்டருங்க ஓகர் சிலாசஸ் உள்பட. ஆனால் மனிதனுக்கு ஒரு துளியும் பயன்படாத விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம மணிக்கணக்கில் கேட்டுக்கிறோம், அது பால் தினங்கள்லேருந்து. இது ஒரு மாய்மாலமான விஷயம் இதெல்லாம். ஏன்னா நமக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம், பயன்படாத விஷயம். நம்மளுக்கு வாழ்க்கையில் செழிப்பு வராது. இவர்களுடைய சத்தியத்தை கேட்டால் பைபிள் இருக்கிற சத்தியத்தை இவங்க சொல்கிறாங்க பாருங்க, அதை கேட்டால் நம்முடைய வாழ்க்கையில் செழிப்பு வராது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை சீர் சிறப்பமாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த வீடியோவில் வர எல்லா கருத்துக்களையும் நல்லா கேளுங்க, கை கொள்ளுங்க, செழிப்பாருங்க. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.